ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேமியா வச்சு என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சேமியாவை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துக்கிட்டு சேமியா புட்டு மாரி செஞ்சு சாப்பிட போகிறோம். இப்போது நல்லா இட்லி குண்டாவில் நல்லா ஆவி கட்டி எடுத்துக்கோங்க. சேமியாவை சாப்பிடாதவங்க இந்தமாரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்களும் சாப்பிடுவாங்க. ராகி சேமியா இது. நல்லா சேமியாவை வேகிற வரைக்கும் நல்லா வெந்த பிறகு எடுங்க. அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆவி கட்டி எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். அதில் தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்களேன் சர்க்கரையை. அதில் 2-3 ஏலக்காவை எடுத்துக்கோங்க வாசனைக்கு. ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஓட்டிக்கோங்க. நல்ல ஒரு கொரன்னு இல்லாமல் நல்ல ஒரு பதத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. தேங்காயும் ஓட்டி எடுத்தாச்சு. இதில் பண்ணங்காட்டியுமே நம்மளுக்கு சேமியா வெந்துடும். இதில் எடுத்து இது பண்ணங்காட்டியும் சேமியா இப்போ வெந்துடுச்சு நல்லாவே. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது ஓட்டி வச்ச சர்க்கரை ஏலக்காய் போட்டுக்கலாம். அதில் திருகுன தேங்காய் மிக்சியில் வேணாலும் ஓட்டிக்கலாம், திருகிக்கலாம்னா அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் போடுறத விட நம்ம சீவி அதை ஆட் பண்ணாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறிக்குங்க. இப்போ சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை போடுறோம் நாங்கள். ஒயிட் சுகர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா அது தூள் பண்ணி போட்டுட்டோம். கொஞ்சம் இந்த மாதிரி ஆட் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டேஸ்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். ராகி சேமியா ரெடி. நம்ம அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றத இந்த மாதிரி வேக வச்சு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.